இன்றைக்கி பாகியலட்சுமி எபிசோடில் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு மினிஸ்டர் வராங்க. அந்த இடத்துலையே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் கோபி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா பாக்யா நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி வைங்கன்னு கேண்டல் எடுத்து மினிஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்யாவோட மாமியாரும் மாமனாரும் இந்த குத்து விளக்கு ஏற்றட்டும் அப்படின்னு அந்த கேண்டலை அவங்கள்ட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மினிஸ்டர் குத்து விளக்கு ஏற்றுறாங்க. ஜெனியும் அமிர்தாவும் அதுக்கப்புறமா அவங்களும் இந்த குத்து விளக்கு ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா பாக்யா தன்னோட 2 மருமகள்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மினிஸ்டர்கிட்ட. உடனே செல்வி கேட்குறாங்க மினிஸ்டர்கிட்ட, மேடம் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு மினிஸ்டர் சொல்கிறாங்க, உங்களை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பாக்யா கேட்குறாங்க, டிஃபன் சாப்பிடுங்க மேடம் அப்படின்ட்டு மினிஸ்டர்கிட்ட. எனக்கு எதுவும் வேண்டாமா, எனக்கு சிஎம்மோட மீட்டிங் இருக்குது இன்றைக்கி, நான் இன்னொரு நாளைக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடவும் செய்கிறேன், இப்போ எனக்கு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன்ட்டு பாக்யா பேசுகிறாங்க. எனக்கு ஊக்கம் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, என்னோடய குடும்பத்துக்கும் இது வரைக்கும் என் கூட இருந்த குடும்பத்தை எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஒரு ட்ரிப் வரும்போதும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்ததாக இந்த சபையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு அதை பற்றியும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா மினிஸ்டரும் உடனே சொல்கிறாங்க, பாக்யா என்ன சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ எதுவும் பண்ணலை, அவங்களோட திறமையை வச்சு தான், அவங்களோட உழைப்பை வச்சு தான் அவங்க முன்னேறி இருக்காங்க, அதுக்கு நான் ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைட் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட உட்காராங்க. சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. ஆனால் பாக்யாவோட மாமியார் தான் அந்த ஜெனி இந்த குழந்தைய கொண்டு வந்தது அவங்க மடியில் வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த குழந்தைய அவங்க கீழே எங்கேயுமே வைக்கல, கொஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செழியனுக்கும் ஜெனிக்கும் ஒரு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு சைடாகவே செழியன் ஜெனியை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜெனி கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்த இனியா சொல்கிறாங்க. இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் 72 தடவை ஜெனி அக்காவை பார்த்தோம், ஜெனி இன்னும் அவங்கள பார்க்கல அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஜெனி முகத்தில் சிரிப்பே இல்லை. அதுக்கப்புறமா அமிர்தாவும் பாக்யாவும் அந்த பேச்சை அப்படி மாற்றி விடுதாங்க, அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா ஜெனி சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலி மூஞ்சி எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. சரி அதுக்கப்புறம் எப்படின்னு வீட்டுக்கு போய் தானே ஆகணுன்ற மாதிரி, சரி டாக்ஸி புக் பண்ணவா அப்படின்ட்டு எழில் கேட்குறாரு. ஜெனியா புக் பண்ணுங்கன்னு. அப்புறம் எழில் பார்த்துட்டு எதுவும் புக் ஆக மாட்டேங்குது அப்படின்றாரு. உடனே எழிலோட தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, செழியனை நீ கூட்டிகிட்டு போ ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி வேணான்றாங்க. அங்கே போனாக்கா ஜெனியோட அப்பா எதுவும் திட்டுவார் என் பேரனை அப்படின்றாங்க. அதுக்கு ஜெனி, ஆமாம் எங்கள் அப்பா எதனா சொல்லுவாங்க, வேண்டாம் நான் எப்படி டாக்ஸி பிடிச்சி போயிடுறேன் அப்படின்ட்டு. உடனே செழியனோட தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எங்கள் வீட்டுக்கு போகணுமா, எப்படி நாங்கள் தான் உன்னை பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம், அதுக்காக நீ செழியன் கூடயே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெனி செழியன் கூட தான் காரில் காமிக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தினமும் உங்களுக்கு சீரியலுக்குள்ள அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிதான் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.